அனைவருக்கும் வணக்கம். இது ஷார்ட் ஸ்டோரி ஸ்மார்ட் சக்சஸ். நான் உங்கள் சண்முகம். நம்ம எல்லாருமே வெற்றி அப்படின்ற விஷயத்துக்காக ஓடிட்டு இருக்கோம். இப்படி வெற்றின்ற விஷயத்துக்காக ஓடும்பொழுது நிறைய பேருக்கு எனக்கு ஜெயிக்க முடியலையே, ஒரு சிலருக்குலாம் அற்புதம் நடக்குது, ஒரு சிலருக்குலாம் அதிசயம் நடக்குது, அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி அதிசயம் நடக்குதுன்னு சொல்லி தெரியல, சாதாரணமா இருந்தது பெரிய ஆள் ஆயிட்டாரு, அந்த விஷயம் எப்படி நடந்ததுன்னே தெரியல அவருக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேசுறோம். நிறைய பேரை பார்த்து வியக்கிறோம். இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ இதுக்கு காரணம் என்ன? அவங்களுக்கு மட்டும் ஏன் அப்படி அதிசயம் நடக்குது, நமக்கு ஏன் அதிசயம் நடக்கிறது இல்லை அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த காரணத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க முதல்ல நம்பணும். எதை நம்பணும்னா நம்ப முடியாததை நம்பணும். நம்ப முடியாத நம்புறதா? ஆமா, நம்ப முடியாத நம்பிதான். நான் ஒரு சில அடிப்படை விதிகளோட நான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்றேன். ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டீங்க, டெய்லி பேப்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெய்லி பேப்பர்ல நிறைய நியூஸ்லாம் வருது. அதுல பெரும்பாலான நியூஸ் நெகட்டிவ் நியூஸ் தான் நமக்கு தெரியும். அதுலயும் நிறைய விபத்து சம்பந்தமான நியூஸ் தான். இந்த ஊர்ல அது நடந்தது, அந்த ஊர்ல இது நடந்தது, இந்த விமானம் விபத்தாச்சு, இந்த பஸ் விபத்தாச்சு, இந்த கார் விபத்தாச்சு, இது மாதிரி நிறைய பேர் இறந்துட்டாங்க. இப்படின்னு நிறைய நியூஸ் நம்ம பாக்குறோம். நிறைய சோசியல் மீடியால கூட பார்க்கணும். இந்த சோசியல் மீடியால பார்க்கும்பொழுது அதுல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த விபத்துக்கான உண்மையான காரணம் அவங்க ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டுறாங்க. அந்த ஃபுட்டேஜ்ல நமக்கு தெளிவா எப்படி நடக்குது அந்த விபத்து அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுப்போம். அது நல்ல உன்னிப்பு பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ ஒரு டிராவல் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த டிராவல்ல நிறைய டிராவல் பண்ணிப்பார். அந்த டிராவல் பல அவர் நடந்த டிராவல்ல ஏதோ ஒரு பர்டிகுலர் மணி நேரத்துல, அந்த பர்டிகுலர் மணி நேரத்துல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் நிமிஷத்துல, அந்த பர்டிகுலர் நிமிஷத்துல இருக்கக்கூடிய பர்டிகுலர் செகண்ட்ல, அந்த பர்டிகுலர் செகண்ட்ல அவருடைய கவனக்குறைவு ஏதோ ஒரு மைக்ரோ செகண்ட்ல ஏற்பட்டிருக்கும். அந்த மைக்ரோ செகண்டால ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்திருக்கும். எல்லா விபத்துக்கு பின்னாலும் இருக்கக்கூடியது இந்த மைக்ரோ செகண்ட் தான். அந்த மைக்ரோ செகண்டால தான் விபத்துகள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இந்த மைக்ரோ செகண்டுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னா, நம்ம ஒரு பயணத்துல தான் இருக்கும். இது வெற்றிக்கான பயணம்னு வச்சுப்போம். இந்த வெற்றிக்கான பயணத்துல நம்ம கிட்ட எங்க போகணுன்ற டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். எந்த இடத்துக்கு போறோம், அந்த இடத்துடைய வேல்யூ தெரியும், நமக்கு டெஸ்டினேஷன் தெரியும், எங்க அடைய போறோம்ன்றது தெரியும், அதுக்கான டிராவல் எப்படி பண்ணணும்னு சொல்லி தெரியும், அந்த டிராவல்ல நம்ம எப்படி பிளான் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி தெரியும். இது எல்லாமே நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிராவல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த டிராவல்ல ஏதோ ஒரு மணி நேரத்துல, அந்த பர்டிகுலர் மணி நேரத்துல இருக்கக்கூடிய பர்டிகுலர் செகண்ட்ல, அந்த பர்டிகுலர் செகண்ட்ல இருக்கக்கூடிய பர்டிகுலர் மைக்ரோ செகண்ட்ல நமக்கு ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு விஷயம், அந்த விஷயம் நம்மளுடைய ஞானத்தை திறப்பது, நம்மளுடைய அறிவு கண்ணை திறப்பது. அந்த அறிவு கண் திறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்முடைய வெற்றி உறுதி. இது எப்படி சார் நடக்கும் அப்படின்னா, நம்ப முடியாததெல்லாம் நடக்கும். நம்ப முடியாததை நம்புறவங்க கண்டிப்பா ஜெயிக்க முடியும். 2013 ஒரு விஷயம் நடந்தது. அதுக்கு முன்னாடி நான் இந்த விஷயத்த சொல்றேன் உங்களுக்கு. ஒரு விமானம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். விமானம் வானத்துல பறக்குது. அதே மாதிரி மீன் கடல்ல இல்ல தண்ணியில இருக்கு. அது தரையில தான் இருக்குன்னு நமக்கு தெரியும். தண்ணியில தான் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும், கிரவுண்ட்ல. இப்போ இந்த விமானம் வானத்துல பறக்கக்கூடிய விமானத்தோட ஒரு மீன் மோத முடியுமா அப்படின்னா மோதி இருக்கு. இது நடக்க முடியுமானா நடந்திருக்கு. 2013 நடந்த விஷயம் இது. செப்டம்பர் மாசம் 10ஆம் தேதி கல்ஃப் ஸ்ட்ரீம் அப்படின்ற ஒரு விமானத்துல நடந்த ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம். என்ன நடக்குதுன்னா, அந்த விமானம் இந்த விமானத்தை அந்த ரன்வேல ரன் பண்ணிட்டு இருக்காரு, மேல எழும்புறதுக்காக. அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு மிகப்பெரிய நிழல் அந்த விமானத்தின் மேல படருது. எப்படி படருதுன்னா, அது சீ ஈகிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடலில் வாழக்கூடிய ஒரு கழுகு. அந்த கழுகினுடைய அந்த நிழல் விமானத்தின் மேல படருது. திடீர்னு தொப்புக்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த விமானத்தின் மீது ஏதோ ஒரு பொருள் விழுது. அந்த பொருள் விழுந்த உடனே விமானத்துக்கு சேதம் உடனே விமானி அந்த விமானத்தை நிறுத்திடுறாரு. நிறுத்திட்டு அப்புறம் செக் பண்ணி பார்த்தா, கீழே போய் பார்த்தா ஒரு மீன் இருக்கு. ஒரு 9 அங்குலம் இருக்கக்கூடிய மீன். அந்த மீனுடைய டிஎன்ஏவும் அந்த விமானத்தின் மேல விழுந்த பாகத்துடைய டிஎன்ஏவையும் செக் பண்றாங்க. செக் பண்ணி பார்த்தா ரெண்டும் ஒண்ணு. அப்பதான் தெரியுது, இந்த மீன் விமானத்தின் மீது விழுந்ததால் தான் விமானம் சேதம் அடைஞ்சிருக்கு. அதாலதான் இந்த டிராவல் கேன்சல் ஆயிருக்கு அப்படின்றத ஃபைனலைஸ் பண்றாங்க. அதாவது கழுகு வரும்போது இந்த விமானத்தை பார்த்து கழுகு பயந்து அந்த மீனை போட்டுச்சு. இதான் நடந்த விஷயம். இது எப்படி நடக்க முடியாத ஒரு விஷயம். ஒரு விமானமும்
ஒரு மீனும் மோதி ஒரு விபத்து ஏற்படுகிறதோ அதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய அதிசயங்கள் நடக்கும். நம்புங்க, கண்டிப்பாக நடக்கும். எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய பிளான்ல ஒரு செகண்டையுமே நம்ம பர்டிகுலரா வாட்ச் பண்ணி அதுல வந்து டிராவல் பண்ணணும். அதான் நிகழ்காலத்தில் வாழுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த நிகழ்காலத்தில் வாழறவங்க தான் ஜெயிக்க முடியும். நம்ம அது பெரிய விஷயம், அதை பார்ப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம எடுத்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எதிர்பாராததை எதிர்பாருங்கள், நல்லதாக எதிர்பாருங்கள், கெட்டதா எதிர்பார்க்காதீங்க. எனக்கு இதுதான் நடந்துரும், எனக்கு அதான் நடந்துரும் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு திடீர்னு வந்து ஒரு விஷயம், நல்ல விஷயம், நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு பிசினஸ்ல இருக்கீங்க, இல்ல ஒரு ஜாப்ல இருக்கீங்க, இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த விஷயம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு மைக்ரோ செகண்ட்ல அந்த விஷயம் நடக்க போகுது. அது உங்களுடைய ஞானத்தை திறக்க போகிறது, உங்களுடைய வெற்றிக்கான ஆரம்பமாக அமைய போகிறது. கண்டிப்பா நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கிறதுக்கு என்னுடைய பரிபூர்ணமான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.